நாயகன் படம் பார்க்குறேன். ஒரு 3 நாள் தூங்கல. என்ன படையாது ஜோசியம், மூட நம்பிக்கை, லவ் எல்லாத்தையும் ஒரு சீனுக்குள்ள யார் இருந்தாலும் ரஜினி சார் கூட ஏற்பட்டார். அவர் இப்படி பண்ணியிருக்கீங்க, அவர் இப்படி கொஞ்சம் பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும். நிறைய தம்பதிகள்லாம் பண்ணாதவங்க, அவங்களுக்கு மனிதனமே இல்லை. நைட்டு ஃபோன் பண்ணுறாரு, பண்ணி என்ன பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்க. ரெடியாக உட்காந்துட்டு அவர் லேட்டுன்ற மாதிரியாக கூட ரெடியாக இருக்காரு. பசங்களாம் அப்படியே ஷாக்கு. நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். ஒரு ஹீரோனா 6 அடி உயரம் இருக்கணும், கட்டுமஸ்தான உடல் இருக்கணும், இப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒருத்தர் நெத்தி அடியாக உடைத்தார். அந்த ஹீரோ கன்னி ராசிக்காரர். அது மட்டும் இல்லாமல் ஒரு படத்துல படம் ஜெயிச்சிட்டா 2வது படம் இயக்குனராக அவங்களுக்கு சரியா ஓடாது அப்படின்னு ஒரு மித்து இருந்துச்சு. அதையும் உடைத்த கதாசிரியர், இயக்குனர், நடிகர் கலைமாமணி பாண்டியராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு, அவர் பேசுவதை நாம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம் சார். வணக்கம். நாதஸ் சேனலுக்கு இந்த பாண்டியராஜன் மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்த்துக்கள். உங்களுடைய கெரியரில் சார், நீங்கள் கமல் சாருக்கு எழுதின ஒரு லெட்டருக்கு சார் உடனே பதில் அளிச்சார். அவங்க ரொம்ப சேகரிச்சிங்க. நாயகன் படம் பார்க்குறேன். ஒரு 3 நாள் தூங்கல. படம் அப்படி செஞ்சிருச்சு. அப்போ நான் சினிமாவில் பரபரப்பாக இருக்கேன். ஒரு 1 hour கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஓட்டி கொடைக்கானல் அங்கே ஓடிட்டுருக்கேன். ஸ்கிரிப்டு, ஆக்டிங் எல்லாம் மாதிரி. என்ன படையாது இந்த மனுஷன் ஆக்ட் பண்ணிக்கிறாரு. அது எவ்வளோ உணர்ந்துருக்காரு கமல். ராட்சசா அவரை பற்றி ஃபுல்லாக தோணுனதெல்லாம் கூச்சப்படாமல் வைக்கிறாங்க. மாமியை பாடுறதான் தப்பல்ல. அதுக்கடுத்து ராஜேஷ் சாருடைய தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணம். தங்கச்சிக்கு நினைக்கிறேன். ஓகே. ராஜேஷ் சார் விஜயாவளியில் அதுக்கு நான் போயிருக்கேன். மேலே கமல் சார், தென்பாண்டி சார் பாடுறாரு. எம்ஜிஆர் இல்லை சார் பார்த்துட்டு இருக்கேன், ரசிச்சிருக்கார். விஜயகாந்த் சார் ஃப்ரண்ட் ரோவில். நான் இப்போ பரப்ப எனக்கு பிடிச்சி ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சாங்க. நான் பல இடங்களில் நான் ஓடி போன இடத்துல பிடிச்சி உட்கார வச்சாங்க. அப்படின்ட்டு ஒரு காலம் பார்த்தா அவர் பட்டு உட்காந்து அடுத்து. அப்போ தான் நான் வந்திருக்கேன். ஒன்று சங்கர் கணேஷ் மேலே போய் காதல் கத்தியாக போட்டோம். குஷியெல்லாம் அப்போ காதல் கத்தியாக போடணும். எம்ஜிஆர் பயங்கர குஷி. அது ஒரு வரி அண்ணன் எம்ஜிஆர் காலத்தில் சிரிச்சுட்டு திரும்ப நான் நிற்கிறேன். எழுதி கூப்பிட்டேன். அவருக்கு ஒன்று மாதிரி சிரிச்சார். நடந்து வரும்போது கரெக்டாக நானே கூப்பிட்டேன். அந்த தொல்லை போட்டு கூப்பிட்டு போகிறாரு. எனக்கு எது கூப்பிட்டு போகிறாரு, ஏன் கூப்பிட்டு போகிறாரு? எம்ஜிஆர் தொல்லை கை போட்டாவே பயப்படுவாங்க. காரில் ஏறிட்டா கண்ணாடி இறக்க மாட்டார். ஏறிட்டார் தான் காத்து. சிஎம் ப்ரோட்டோக்காலாக இருக்குல்ல, கண்ணாடி. என் பையன் பற்றி எல்லாம் பேச்சு ஏதோ ஜோக் அடிச்சு சிரிச்சார். கிட்டார் கமல் சார் பக்கத்தில் பேசியாருன்னு கமல் சார் கையை கார் சாவிங்க ஏன் கார் சாவி
இவர் கேட்குறாரு கொடுங்க யாரு நீங்கள் ஏன் காரில் வந்துரு கமல் சார். அவர் சாவி கொடுத்துரு எம்ஜிஆர் போயிட்டாரு யாரா கமல் சார் காரை வச்சு வண்டி ஓட்டுறாரு. ஒரு 2 நிமிஷம் பேசலை. எனக்கு கூட பல படங்கள் மனசு பாதிக்கும். அந்த நடிகருக்கெல்லாம் லெட்டர் இருக்கணும் அப்படிலாம் தோணும். நாகேஸ்வரோடைய படம்லாம் பார்த்து அப்படியே எழுதணும் எழுதிக்கணும்னு விட்டுரும் சார். நீங்கள் அப்படி இல்லாமல் மெனக்கட்டு 4 பக்கம் எழுதிங்கன்னா நீங்கள் சரியாக தூங்கி இருக்க முடியாது. எனக்கு தெரியும். அதை எழுத்து சொல்லுது அப்படியே பாருங்க மெனக்கட்டு எழுதிருக்கேன். நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்? உங்களுக்கு படம் தர போடுறான். உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது என் படம் ஆகும்போது, என் படம் ரிலீஸ் ஆகும்போது உங்கள் படம் அப்படியே நேரில் தான் இருக்கிறோம். அப்படியே அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பாய்ச்சிருக்கு நாயகன் போய்ட்டு உட்காந்து. அப்போது மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. நான் டிரைவரிங் கொண்டு போல சவுண்ட் டேபிள் தேட்டர் சத்யா டப்பிங். ஓகே. சார் பேசுகிறாரு எந்த விஷயத்தையும் உச்ச வரைக்கும் போகிறாரு. எந்த டாப்பிக்கும். எங்கள் வீட்டில் ஆளை காணுன்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. நீங்கள் வரலன்னு. ஓஹோ. ஃபோனு இல்லை போனாங்க. தகவல் தெரிவிக்க ஒன்றும் இல்லை. 4 மணி வரைக்கும் மனசு விட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஒரு மாதிரி ஒரு காமெடியெல்லாம் கிடையாது. எனக்கு மேலே முதல் அபிப்பிராயம் வந்தது ஒரே ஒரு காட்சி தான். என்ன படமோ என்ன சொல்கிறாரு, அதுவும் ராஜா சார் சொன்னார். ராஜா சார் சொன்னார் கண்ணீர் ஆட்சியில் படம் பார்க்கல என்ன சார். இல்லை சினிமா தேட்டரில் நிற்கும்போது லவர்ஸ் 2 பேரும் இந்த வெயிட் மிஷினு அதை வச்சு போட்டால் ஒரு பிரபு உங்கள் காதல் நிச்சயம் நிறைவேறும், உங்கள் காதல் நிறைவேறது வரும் அழுவாங்க. அழுதோடனே இது குப்பை தொட்டி 1 கிலோ ஜாஸ்தி அந்த வேற வரும் இதில் போயிதான் இருக்கு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு சாரி குப்பை தொட்டியில் முதல் இவங்க சாரி தப்பு சினிமா தேட்டரில் இருக்கிற வெயிட் பார்க்குற மிஷின் அதான் அதில் போட்டார். பிரபு சார் இருப்பார். அவருக்கு உங்களுக்கு காதல் நிச்சயம் நிறைவேறும், ஏதாவதுன்னா உங்களுக்கு காதல் நிறைவேறாது அப்படி கண்கள். சும்மா அது மிஷினு 1 கிலோ அதிகமாக இருந்தால் வேறு வரும். நீ வெயிட் போடு. ஐயா பெரிய தொலையாக போச்சுன்னு சொல்லிட்டு யோசிப்பார். பக்கத்தில் தான் குப்பை தொட்டி தூக்கி வச்சு போட்டால் உங்கள் காதல் நிச்சயம் கை கூடும் அப்படின்னு குப்பை தொட்டிக்கு வரும். இது காதல் கை கூடனா எவன் காதலை சிரிக்கும். அதில் சார் 3 விஷயம் சார். ஒரு லவ், ஒரு மூட நம்பிக்கை, இதில் ஜோசியம், மூட நம்பிக்கை, லவ் எல்லாத்தையும் ஒரு சீனுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருந்தீங்க சார் அப்படின்னு கமல் சார் சொல்கிறார். ராஜா சார் சொல்லி அதான் உங்கள் கமல் சார் அன்றைக்கே கொஞ்சம் யார் இருந்தாலும் அப்போ இப்படி சார் உங்களுக்கு அதான் நம்ம வேலை செய்யும்போது விதைச்சிட்டு போவோம். அது விளைஞ்சதே வேலையிலையா அதெல்லாம் வேறு விஷயம்.
எப்பயாவது நடக்கும். நடக்கும் அந்த மாதிரி. கமல் சாருக்கு அதுக்கப்புறம் கமல் சார் நிறைய படங்கள் இன்ன வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதாவது லெட்டர் எழுதுனீங்களா? எழுதிருக்கேன், எல்லாம் படம் இல்லை, வார்த்தை ஜாலெலாம் இருக்கும். இல்லை, அதுக்கப்புறமும் பிற படங்களுக்கும் எழுதியிருக்கீங்க. இது மேடையில் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க சத்யபாமால். ஓகே. அது விழாவில் நான் பேசுகிறேன். நான் கமல் சார் அன்பே சிவம் பார்த்தா எல்லாரும் பாராட்டுப்பீங்க. எனக்கு அதில் கண்ணாடி போட்டிருக்காரு. அந்த கண்ணாடியில் முட்டை முட்டையாக கண்டு தெரியும். ஆமாம், ரொம்ப அதிக பவர் உள்ள லென்ஸ். அது போட்டால் தான் கதாநாயகி எங்கே இருந்தால் இங்கே பிடிப்போம், இழப்ப முடியாது. எப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட்டை பிடிச்சி கேட்டேன், எப்படி பண்ணார் சார் அப்படி? கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. முதல்ல ஒரு 10 மைனஸ் உள்ள 10 ப்ளஸ் உள்ள ஒரு கான்டாக்ட் லென்ஸை கண்ணில் மாட்டிக்குவார். இந்த கண்ணாடி 10 மைனஸ் ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ் போகிறதுக்கு முன்னாடி மைனஸை மாட்டிக்கிறது. இப்போ போட்டால் ரெண்டும் நார்மலாக தெரியும், ஆனால் பார்க்குறவங்களுக்குலாம் இது உண்டாக தெரியும். அப்போ தான் யோசித்தேன், எந்த மைனஸையும் ப்ளஸ்ஸாக்க தெரிஞ்ச ஒரே கலைஞர் டாக்டர் கமல்ஹாசன். நகைச்சுவை எனக்கு அதுக்கப்புறம்லாம் எந்த படத்துக்கும் லெட்டர் எழுதலையேன்னு கேட்டாரா? போகிற போகல கேட்டார். அப்போ என்ன லெட்டர் காணும், படத்தை இல்லையோ அப்போ கமல் சாருடன் ஏற்பட்ட அனுபவம் சொன்னீங்க சார். ரஜினி சார் கூட ஏற்பட்ட அனுபவம்? நிறைய பேர் என்னுடைய நண்பர்களோ சினிமா நண்பர்களோ அவரை பற்றி கொஞ்சம் நெருக்கமானவர்களோ எல்லாம் பேசும்போதெல்லாம் அவர் இப்படி பண்ணியிருக்கீங்க, அவர் இப்படி கொஞ்சம் பண்ணியிருக்கணும், இதை பண்ணியிருக்கணும், அவர் இவங்ககிட்ட யோசித்து கேட்கணுன்ற அளவில் பேசுவாங்க. எனக்கு மனசு மருத்துவமாக இருக்கும். இவங்கெல்லாம் சொல்கிறத விட 1000 மடங்கு அவர் பண்ணிருக்காரு. எவ்வளோ கஷ்டம் அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்காரு. ஹெல்த்து என்னென்ன பிரச்சனை அதை காட்டிக்காமல் இருக்கிறது, சிரிச்ச வழி, குடும்பஸ்தானம் குடும்பம் அது அவரால் தான் முடியும். நினைக்கிறேன் சாதாரண சொல்லலாம், அவர் இவ்வளோ வாங்குறாரா, அதை நான் ஒரு ஐடியா கொடுக்குறேம்மா, இப்போ நான் கொடுக்குற ஐடியா 2 ரூபாய்க்கு பத்தாது, அப்படியேப்பட்ட சொல்லுவோம். இந்த அமௌண்ட்டை அவர் இப்படி பண்ணிடுமா, இதை இப்படி பண்ணி போகி அவனை நம்மளே அடிக்கிற பண்ணுறோம். ரஜினி சாரை குறை சொல்கிறவங்கள ரஜினி சாரை குறை சொல்கிறவங்கள குறை சொன்னால் ஐடியா வேறு கொடுப்போம். இல்லை பெரிய ஆளுக்கு நிறைய சம்பாதிக்கலாம், அவங்க எதுவும் பண்ணாதவங்க, அவங்களுக்கு மனிதனமே இல்லை, அவங்க ராஜிக்கு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கிறது அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயமா சார்? ஒரு சின்ன விஷயம் பண்ணுவார். என் பெரிய பையன் கல்யாணம் பண்ணான், பத்திரிக்கை விட அமைச்சுட்டேன். பத்திரிக்கை போய் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணுறாரு, பாண்டியன் என்ன பண்ணி இது மாதிரி பண்ணிட்டாங்க, என்னைக்கு தம்பி கல்யாணம், அது ரிசப்ஷன் இருக்குல்ல, அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனில் முக்கியமான ஃபங்க்ஷனில் என்ன ஆகலாம், சரி என்ன ஆகணும், நீ என்ன ஆகணும், நல்லா பண்ண முடியாது, அதான் எனக்கு வண்டியை பேசிக்கிறேன், ஒன்றும் முடியல, ஒன்று பண்ணுறீங்களா,
நீங்கள் சொன்ன சாப்பாடு முதல் நாள் எனக்கு தெரியுங்களா, கல்யாணம் இருக்குது ஒரு வாரம். அந்த டேட்டில் அந்த சார் பையன் பொண்ணு எல்லாரையும் கூட்டு வரேன். அதே மாதிரி குடும்பம் போயிட்டோம். ரெடியாக உட்காந்துட்டு அவர் லேட்டுன்ற மாதிரியாக கூட ரெடியாக இருக்கார். என் பசங்களாம் அப்படியே ஷாக்கு. ஏய் பிரதீவா இருக்காங்க அவன் பையன் ஃப்ரெண்டு எல்லாரும் கூப்பிட்டாரு. பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்து பண்ணி நான் அன்றைக்கி டெல்லி போகிறேன். அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க மாதிரி ஊருக்கு போகிறேன். சாரி நான் வர முடியல, அவள் தானே கல்யாணத்துக்கு வந்து ஒரு 1 hour 2 மாதிரி சொல்லி அங்கே கொடுத்துருவேன். அந்த சிம்பிளிசிட்டி இது அவர் ரஜினி சார்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் இதான். ரஜினி சார்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் இதான் இல்லை சார்? இல்லை, அது மாதிரி பல விஷயம் இருக்கு. ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். Taste Daily. Taste the Daily.